ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். ஒரு வழியாக நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு கிட்டத்தட்ட சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த ஜனநாயகன் படம் மார்ச் மாதம் வந்துமே சென்சார் போர்டு கிட்ட செகண்ட் டைம் ரிவர்சிங் கமிட்டிக்கு கொடுத்து 20 நாளுக்கு மேலே ஆகியுமே இன்னும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டேட் வராமல் இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த படத்து மேலே அரசியல் அழுத்தம் செலுத்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. என்னதான் நம்ம ஸ்டாலின் அங்கிள் இந்த சென்சார் போர்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாலும் ஜனநாயகன் படத்துக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த மாமா வேலையில் நம்ம ஸ்டாலினுக்குன்னு விளக்கு பிடிச்சிட்டு இருந்தார் அப்படின்றது மக்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லைங்க. இப்படி இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாது அப்படின்றது எல்லா தளபதி ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய மனக்குமுறலாகவே இருந்துகிட்டு இருக்குது. எனக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும். அந்த டயத்தில் மேபி இந்த ஜனநாயகன் படம் அரசியல் பிரச்சாரம் பண்ணுற படமாக இல்லாமல் ஒரு நார்மலான படமாக இருந்தது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தலையீட்டோடையே இந்த படம் கிராண்டாக ரிலீஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணுறது, இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாவே தெரியுது இது கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கேவின் ப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து டாக்ஸிக் படத்தோட ரிலீஸ் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு படத்தோட வேலையில் பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த டைத்தில் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைத்தில் விஜய் அவர்களுக்கு பயங்கர பூஸ்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். பட் என்ன பண்ணுறது, இந்த படம் வந்துச்சுன்னா விஜய் அவர்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த தீய சக்தி இப்படிப்பட்ட ஒரு தில்லுமுள்ளுத்தனமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த தீய சக்தியோட இந்த திருட்டு வேலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அன்பாக கமெண்ட்டில் திட்டி விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.